பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். கதிர் ராஜுக்கு நைட்டு முழுக்க தூக்கம் வராமையே இருக்கு. ராஜு வந்து கதிர்கிட்ட, கதிர் அப்படின்னா என்னுடைய கனவு, என்னுடைய ஆசையை என்னால நிறைவேற்ற முடியாதான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ராஜி, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. முதல்ல கிட் வாங்கி செக் பண்ணி பார்க்கலாம். நீ பிரெக்னெண்டா இருக்கே இல்லையான்றதை தெரிஞ்சதுக்கு அப்புறமா எது ஒரு முடிவும் எடுத்துக்கலாம். புரியுதா? கடவுள் நமக்கு துணையா இருப்பாரு. நீ எதை நினைச்சும் வருத்தமெல்லாம் படாதன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில அவசர அவசரமா கதிர் வந்து கிட் வாங்கிட்டு வர போறாங்க. கிட் வாங்கிட்டு வந்து போனதும் அதை வந்து கையில இருக்கிறத கரெக்டா பழனி, டே மாப்பிள்ள, என்னடா இவ்வளவு நேரத்துக்கு மெடிக்கல் ஷாப்க்கு வந்து போயிருக்கேன்னு சொல்லி கேக்குறாங்க. அது ஒன்றில மாமா, இருங்க நான் போயிட்டு அப்புறமா ஏதோ ஒண்ணு பேசுறேன்னு சொல்லிட்டு அவசரமா அங்க இருந்து போறாங்க. உடனே பழனி வந்து அவன் கையில ஏதோ கிட் இருக்க மாதிரி தெரிஞ்சே, ஒருவேளை நம்ம ராஜம்மா மாசமா இருப்பாளன்னு சொல்லிட்டு பழனி தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வீட்ல இருக்க எல்லாருக்குமே ஸ்ப்ளிட் பண்ணிடுறாங்க. ராஜியோட வீட்ல பாண்டியன் கிட்ட, கோமதி கிட்டன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டுமே வந்து ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுறாங்க. உடனே சக்திவேல் கூட, அண்ணன் என்னென்ன நம்ம வீட்டு மருமக வந்த நேரம் பாத்தீங்களா, ராசி பாத்தீங்களா, நம்மளுடைய வீட்டு பொண்ணு மாசமா இருக்கிறதா நியூஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு ராஜின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. உடனே வளகாப்பு பத்தி எல்லாம் பேசுறதும் நம்ம கதிருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. கதிரும் ராஜு ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. ராஜி லைட்டா தலை சுத்துதுன்னு சொன்னதும் கிட் வாங்கிட்டு வந்து செக் பண்ணி பார்த்தோம். அதுல நெகட்டிவ் தான் வந்தது. ராஜி பிரெக்னென்ட் எல்லாம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இது கேட்டதும் எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுது. ரொம்பவே ஃபீல் ஆயிடுது. உடனே பழனி வந்து, நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு நான் வந்து வீட்டுல இருக்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். என்னுடைய தப்பு தான், தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு மன்னிப்பு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இதுல என்ன இருக்கு? நீ வந்து தெரியாம ஒரு விஷயம் பண்ணிட்ட, அதுக்கு எதுக்காக மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்க, விடுப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நடக்கலன்னு என்ன, நாளைக்கு நடக்க போகுது. அதுக்குன்னு ராஜி குழந்தை பெற்றுக்காம போயிடுவாளான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு எல்லாரும் கிளம்பி போறாங்க. கதிருக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு, ராஜுக்கும் நிம்மதியா இருக்கு. இனி குழந்தைன்ற விஷயம் நம்மளுடைய லைஃப்ல இருக்கக்கூடாது ராஜின்னு சொல்லிட்டு கதிர் சொல்றாங்க. இதை கேட்ட ராஜி பயங்கரமா ஃபீல் ஆகுறாங்க. அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க.